சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து விருந்து சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஆளு கூட தமிழ் பக்கம் வரவே இல்லை. எல்லாம் கெடா விருந்து சாப்பிட தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கெடாவை இன்னுமே காணமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா இதெல்லாம், நாங்கள் காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் வரல, எங்களுக்கு சுகர் ப்ரெஷர்லாம் இருக்குது, என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்தா வந்துருச்சு கெடா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுது. அதே மாதிரியே கெடாவை வந்து ஆட்டோவில் கூட்டிகிட்டு வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சாமிக்கு பூஜையெல்லாம் போடுறாங்க. பூஜை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்ட பார்த்தீங்கன்னா கருப்பு வந்து சொல்கிறாரு, என்ன தமிழ், எல்லா பயல்களும் அங்கே தான் போகிறாங்க, எவனுக்காவது கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நம்ம பிள்ளை ஊரில் ஒரு பிள்ளை டாக்டர் ஆகும்னு ஆசைப்படுது, யாராவது உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்களா? எல்லாம் ஓசி கறிக்கஞ்சிக்கு தான் போகிறாங்க, இவங்களெல்லாம் என்னத்த சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு புலம்பிக்கிட்டு இருக்காரு. சாமி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு கெடா வெட்டுறதுக்கு எல்லாம் தயாராக இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆடுக்கு வந்து மஞ்சள் தண்ணியை ஊற்றும் போது ஆடு தலையாட்டினாதான் கெடாவே வெட்ட முடியும். அப்புறம் பூசாரியெல்லாம் வந்து ஆட்டுக்கு மஞ்சள் தண்ணியை ஊற்றுறாங்க. ஆடு தலையாட்டவே இல்லை. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கருப்பை கூப்பிட்டு, அண்ணே எல்லாரும் அங்கே தான் போகிறாங்க, நம்ம சமைச்ச சாப்பாட்டை வேஸ்டாக்க வேணாம், ஒரு ஆசிரமத்துக்கு நான் பேசி வச்சுருக்கேன், ஒரு ஆட்டோவை கூப்பிடுங்க, எல்லா சாப்பாடையும் அங்கே கொண்டு போய் கொடுத்துருவோம், அவங்களாவது சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்புக்கிட்ட தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆட்டுக்கு மஞ்சள் தண்ணியை ஊற்றி பார்க்குறாங்க. ஆடு உத்தரவு தரவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன ராஜாங்கம் இப்படி ஆயிடுச்சு, நம்ம என்ன குறை வச்சோம் இந்த சாமிக்கு, ஏன் இப்படி உத்தரவு கொடுக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. தெரியலேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் வந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் சொல்றாங்க, ஏதோ தெய்வ குத்தம் இருக்கு போலையா, அதனால தான் உத்தரவு தரவே இல்லை கருப்பு, நீங்க ஏதோ தெய்வ குத்தம் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலலாம் எங்களால காத்து கிடக்க முடியாது, ஆடு எப்போ உத்தரவு கொடுத்து நாங்கள் எப்போ சாப்பிடல, நாங்களும் வீட்டில் சமைக்காம வந்துட்டோம், நாங்கள் பேசாம தமிழ்ச்செல்வியோட மொய் விருந்திலே போய் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே போய் சாப்பிட உட்காந்துடுறாங்க. எம்மா தமிழ்ச்செல்வி, சாப்பாடை போடுமா, அங்கே கெடா உத்தரவு கொடுக்கவே இல்லை, எப்போ உத்தரவு கொடுத்து நாங்கள் எப்போ சாப்பிட, சீக்கிரமாக சாப்பாடை போடுமா, நாங்கள் அப்பயே வந்து சாப்பிட்டுட்டு உனக்கு உதவியாவது செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. உடனே தமிழ் அவங்க சொன்னதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க தமிழ்ச்செல்வி கிட்ட. தமிழ் அதெல்லாம் எண்ணி பார்த்துட்டு, அம்மா நமக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சுமா, இதில் 1,00,000க்கு மேலேயே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, எப்படியோ அந்த கருப்பு புண்ணியத்தில் நமக்கு கையில் காசு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா சாவித்திரி மூஞ்சில கரிய பூசுற மாதிரி ஆயிடுச்சு. ராஜாங்க சொல்கிறாரு, என்ன சாவித்திரி இதெல்லாம், இது தேவையா உனக்கு, இன்னைக்கு நீ வச்சிருக்கவே கூடாது, வேற என்னைக்காவது இந்த கெடா வெட்ட வச்சிருக்கணும், நம்ம இன்னைக்கு வச்சது தான் தப்பு, வா நம்ம அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ணே இருனே, எல்லாம் இவளால தான் வந்துச்சு, இவ தான் நம்ம கெடா விருந்ததே கெடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து கத்திக்கிட்டு இருக்கு. உடனே ராஜாங்க சொல்கிறாரு, என்ன சாவித்திரி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஆடு உத்தரவு கொடுக்காததுக்கும் அந்த பிள்ளை மொய் விருந்து நடத்துறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, நீ பாட்டில் ஏதாவது பேசாம வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு. எங்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த தாமரை வந்து எங்கிட்ட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது. தாமரையோட தாவணியில் வந்து தீ பிடிச்சிருச்சு. ஐயோ தீ பிடிச்சிருச்சு பாருங்க, என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. தாமரை வந்து தாவணியில் வந்து தீ பிடிக்கவும் வேகமாக வந்துட்டு சுற்றி உள்ளவங்கலாம் தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. என்னம்மா ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ சுற்றுச்சே எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து கத்திக்கிட்டு கிடக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து தாமரையை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் தாம்மா ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, உங்களால் தான் இப்போ கெடாவே வந்து உத்தரவு கொடுக்காம போயிடுச்சு, உங்கள் பிள்ளைக்கும் தீ பிடிச்சிருச்சு தாவணியில், ஏதோ இருக்கு, என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சாவித்திரி வந்துட்டு மக பின்னாடியே அழுதுகிட்டே ஓடுது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.